Merry Christmas. உறக்கமா வருது. இப்படி காலையில எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு என்ன சரியா இருக்குமா? அதுவும் குளிர் நேரத்துல. ஏசப்பா, ஒரு மே மாசம் பிறந்திருக்க கூடாதா நீங்க? இப்படி குளிர் காலத்துல காலையிலேயே சர்ச்சு வைக்காவ. நம்ம புலம்பிட்டு இருந்து என்ன ஆக போகுது? போய் குளிச்சுட்டு வந்துருவோம். என்னம்மாக்கா ரெண்டு பேரும் எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறிய? ஐயா அலாரம் வச்சதை அடிச்சுட்டே இருந்தனால எந்திரிச்சிட்டீல? கிறிஸ்துமஸ்ல மக்கள் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும்ல, அதுக்குதான் அப்ப அலாரம் வச்சேன். அம்மா எங்க? அம்மா குளிக்க போயிட்டாலோ? அந்த போன் எடுத்துட்டா அடிச்சுக்கிட்டே கிடக்கு பாரு. ஏப்பா சின்ன பொண்ணு எங்க போயிட்டா? இப்போ மணி 3 ஆகுமா? 4 மணிக்கெல்லாம் சர்ச்சுக்கு போகணும். நம்மளும் குளிப்போமா? எடுத்து ராத்திரியே அம்மா டேபிள்ல வச்சுட்டாவல்ல, அதை எடுத்து போட்டுக்கிடலான்னு. எங்க இப்படி அழகா இருக்கனா? உனக்கு என்ன சின்ன பொண்ணு, நீ எப்பவுமே அழகுதான். நல்லா தேவதை மாதிரி இருக்கா. அப்படியே ஒரு 2 போட்டோ எடுத்து தாங்க. இன்னைக்கு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் அங்க இங்கன்னு போனா போட்டோ எடுக்க முடியாம போயிரும். சரி எடுத்தாரு. நல்லா அழகா எடுங்கன்னு. சரிம்மா, பானையில இருக்கதானே கரண்டில வரோம், இருக்கத அப்படியே வரோம் எடுத்தாரு. ஏங்க இப்பதான் அழகா இருக்கான்னு சொன்னீங்க, அதுக்குள்ள இப்படி பேசுறிய? ஆமா சின்ன பொண்ணு, நீ சும்மா ஏன் அழகுதான் அழகாதான் போட்டோ வரும்னு சொல்லியே. ஓ அப்படி சொன்னீங்களோ? ஆமா. எப்படி நல்லா வந்திருக்கா? ரூம் வேற கொஞ்சம் டார்க்கா இருக்கு, கொஞ்சம் லைட் போட்டு எடுப்போமா? இல்ல சின்ன பொண்ணு, இதான் சூப்பரா இருக்கு. வெளியே வானத்துல இருக்கு நிலா ஸ்டார்லாம் தெரியும் பத்தியா, அது கூட ஒண்ணு எடுக்கும்போது அழகா இருக்கா. காட்டுங்க. என்ன பாரு. எந்தால பணவிதி ரெண்டு பேரும் கேட்டி? உங்க அம்மையும் குப்பனு வாராவல சர்ச்சைக்கு 4 மணி தாண்டியாச்சு. அங்க தொடங்கி இருப்பாவ, இன்னும் காணையில. என்ன செஞ்சுட்டு நடக்காவா? இன்னும் கிளம்பலையோ? இரு நானே கூப்பிடி. இல்ல வக்கீசு லே, சர்ச்சுக்கு போனன்னு ஒரு கூர் இல்ல. எங்க இந்த கிழவிக்கு என்ன வேணுமா? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு காலையில இப்படி கடந்து அலறிட்டு கிடக்குது. கிளம்புனா போக வேண்டியதுன்னு பிள்ளைகளை வேலை கூட்டிட்டு. சும்மா இரு சின்ன பொண்ணு, காலையிலே சண்டையை போட்டுறாதிய. ஏமா வாரம் இப்படியே பயந்து சாவுங்க. என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அமைதியா அந்த போவணும். சும்மா இரு சின்ன பொண்ணு, வயசுல மூத்தவிய அப்படி இப்படி பேசதான் செய்வாவ. கேட்டுட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நீயும் பதிலுக்கு சண்டை போட்ட மாதிரி நல்லா இருக்கும். அதுவும் சர்ச்சை போகும்போது இப்படியே சண்டை போட்டுட்டு இருப்பாவ. சரியா வரும், ஒரு நிம்மதி இல்ல. ஆடி அசைஞ்சு வரது பாரு. ஏமா போமா. என்னல பண்ணிட்டு இருந்தா இவ்வளவு நேரம் துணி மாத்தது உனக்கு ஆகுமா? 3:30க்கு எந்திரிச்சு அல்ல மாதிரி இவ்வளவு நேரம் என்னத்துக்கு? ஏமா பெரட்டுட்டேன். சின்ன பொண்ணே கொஞ்சம் போட்டோ எடுத்து கேட்டா, அதுக்காண்டி எடுத்துட்டு இருந்தேன். ஆமா, இவ பெரிய உலக அழகி. அப்படியே போட்டோ எடுத்துட்டு இங்க சர்ச்சுக்கு கிளம்புவாவ. ஏன் வந்து எடுக்க முடியாதோ? வந்து எடுக்கணும் தே, நீங்க எடுத்துதாங்கன்னு. என்னத்தை எடுத்துறணும்? போட்டோ தே, நீங்க தானே சொன்னீங்க வந்து எடுக்க முடியாதானு. இப்ப எடுத்தது கொஞ்சம் இருட்டுல எடுத்ததுல, வந்ததுக்கு அப்புறம் பிடிஞ்சிரும்ல, அப்ப நீங்க எடுத்தாங்க. பாருல உன் பொண்டாட்டிக்கு கொழுப்ப எப்படி பேசான்னு பாரு. நானா எடுத்து கொடுக்கணுமா? நான் என்ன அவளுக்கு வேலைக்காரியா? சும்மா அப்ப இருக்க வேண்டியதானே. என் புருஷன் எடுத்ததையும் எடுக்க விட மாட்டாவ. என்ன வாய்க்கிலே முணுமுணுத்திட்டு இருக்கா? கொஞ்சம் சத்தமா சொல்லு, நானும் கேட்டுக்கிட்டேன். சொல்ல முடிஞ்சதான் சொல்லி இருப்பேன். என்ன பேசிய சின்ன பொண்ணே? ஒண்ணு இல்ல தே, போமா வாங்க. சரி, எந்த குடும்பத்துல இருந்து கட்டிட்டு வந்தானம்மா? தருதல. ஆமா, நான் தருதல, இ பரட்டதல. இப்ப நீ என்ன சொன்ன? இல்லத்தே, நீங்க என்ன தருதலன்னு சொன்னீங்களா, அதனால உங்களை பார்த்து பரட்டதலன்னு சொன்னே. பரட்ட மாதிரி தானே எப்பவும் இருக்கிறிய. சர்ச்சுக்கு இப்படியேதான் வரிய. தலையை இழைச்சு நான் பார்த்ததே இல்லல, அதனால அப்படி ரைமிங்கா இருந்துச்சா, அதான் சொன்னேன். ஆமால, அவ சொல்லிய நல்ல சரி குடும்பம் வழங்கிறோம். ஆமா, நீங்க இங்க இருக்கனாலதான் இப்ப விளங்காம இருக்கு. உங்க மொவ வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா விளங்கிறோம். வாரத பேரு மக்களே, 2 பேரும் நடந்து போங்க மோல. என் கூட வாங்க மக்களே. அம்மாவும் அப்பாவும் இப்ப சர்ச்சுக்கு தான் வர, எங்க கூட இருங்கன்னு. பிள்ளைகள் என்ன அழகா இருக்காள் இந்த ட்ரெஸ்ல, ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கு பிள்ளைகள். ஓகே சொல்லுங்களா அப்போ. எங்க என்ன உங்க அம்மையை பத்தி சொன்ன பிறகு கோவப்படாம சிரிச்சுட்டே இருக்கிறீல? இப்ப என்ன சின்ன பொண்ணு சொல்ல வர, நான் கோவப்படணுமோ? கோவப்படாம சிரிச்சிட்டு இருந்தாலும் தப்பு, கோவப்பட்டாலும் தப்பு. இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்த்துட்டு நான் எப்படி உன் மேல கோவப்படுறதுக்கு? எப்பா அப்ப டெய்லி இந்த ட்ரெஸ் போட்ட வேண்டியதுதான். சே, டெய்லி போட்டா அழுத்து போயிரும். இப்படி என்னைக்காவது ஒரு நாள் போட்டா நல்லாதான் இருக்கும். எங்க சர்ச் முடிஞ்ச உடனே பேக்கரி திறந்திருக்கும்ல, அங்க போய் ஆளுக்கு ஒவ்வொரு கிலோ கேக் மட்டும் வாங்கிட்டு போயிருவோம். கிறிஸ்துமஸ் கேக்கா? ஆமா.
யாருக்கலாம்? இங்கதான் ராணி அக்கா வீட்டுக்கு, உமா வீட்டுக்கு, வசந்தி அக்கா, லட்சுமி அக்கா 4 வீட்டுக்கு. சரி சின்ன பொண்ணு வாங்கிட்டு போயிடலாம். மாதிரி உடனே எங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்பிடணும்னு காலையில சாப்பாடு அங்கதான். எங்க அம்மையை என்ன சின்ன பொண்ணு செய்ய? அதுக்காண்டிதான் மோவ வீட்டுக்கு அனுப்புங்க. என் கூட வரையும் மாட்டாவ. எங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது விசேஷம் வந்தா வந்து கலந்துக்கிட்டே மாட்டாவ. மாதிரி இவளை வச்சு என்ன செய்ய முடியும்? நான் இவ ஒத்தைக்கு இருந்து பொங்கிட்டு இருக்க முடியுமா? இவளுக்கு மாட்டோம். சரி ஒண்ணு பண்ணுவோம், வீட்டுக்கு வருவோம்ல, அப்படியே ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துட்டு அந்த நம்ம கிளம்பிடுவோம். சரி, நீங்க வேணா வாங்கி கொடுங்க. நம்ம 2 பேரும் பிள்ளைல கூட்டிட்டு அங்க போய் சாப்பிட்டுக்கிடலாம். மாதிரி அப்படியே மண்டபத்துக்கு போயிட்டு மத்தியானம் அங்கதான். சரி சின்ன பொண்ணு. சரி வாங்க போவோம். இனி அங்க வெளியே நின்னுட்டு தையத்தக்கனா ஆடிட்டு டப்பாவ. எதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய இருக்கு பாருங்க. புருஷன்ட்ட நிம்மதியா பேச கூட உரிமை இல்ல. எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு, புலம்பாம போ. எங்க காரை கொஞ்சம் ஃப்ரண்ட்ல எடுத்து விடுதீங்களா இல்லனா ஏறட்டா? யார் சிந்து? அந்த பக்கமா யாருங்க, அதுக்கப்புறமே எடுத்துக்கிடலாம். ஓகே ஓகே. டோர் லாக்ல இல்லல? இல்லம்மா. யாரு? தங்க மயிலு, அழகு பொம்மை. எப்படி இருக்கா பாத்தியா மக்கா? ஆமாமா, சூப்பரா இருக்கல்ல. அப்படியே பொம்மை குட்டி மாதிரி இருக்காம. ஆமா மக்கா. சரி, குளித்தில ரொம்ப நேரம் நிக்காண்டா, சிந்து உள்ள ஏறிட்டு அம்மா போய் யாருங்க. சரி மக்கா. என் தங்கம் பிறந்து 1 வருஷம் ஆகு. போன வருஷம் சிந்து வழியில துடிச்சிட்டு இடந்தா, கிறிஸ்துமஸ் கூட வரல. சர்ச்சுக்கு வராம பிள்ளை வீட்டுல இருந்து இன்னைக்கு ஜாலியா எல்லாரும் சேர்ந்து போறோம். தனியா புலம்பிட்டு இருக்கனா? என் பிள்ளை பொம்மை குட்டியை பார்த்த இதுல நான் சிரிச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா சொல்லணுமா? பொம்மி, பேக் 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 2 பேக் 200 ரூபான்னு விக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, என் பிள்ளைக்குள்ளதான் இருக்கோ? தெரியாம கிண்டல் அடிச்சுட்டேன்னு. சரி பொம்மி, கொண்டு போ. அழகா இருக்கா பத்துக்கு. அப்போ அப்பா அப்படி இல்ல பொம்மிமா, சும்மா விளாண்டை. இல்லையே, உங்க அண்ணி சொல்லிட்டால. ஓ, அதுக்கு கேக்குறியோ? சரி வாங்கி தந்துடலாம். போய் இறங்க மேடம், போங்க. அல்பின் கிளம்புவோமா? சரி போ. என்ன இது கார்ல டிக்கில வைக்கணுமா இல்லன்னா ஃப்ரண்ட்லயே வச்சுக்கலாமா? அதுல என்ன இருக்கு அல்ஜின்? உங்க ட்ரெஸ் தான். நீங்க ட்ரெஸ் மாத்ததுக்கு நேரா மண்டபத்துக்கு தானே போறோமா? அம்மா தான் எடுத்து வைக்க சொன்னாவ. அப்ப டிக்கிலே போட்டு முன்னாடி வச்சு கால்ல சவுட் பட்டுரும்ல. சரிண்ணே, கொஞ்சம் டிக்கியை ஓபன் பண்ணி விடு. நீ அது கிட்ட போய் இந்த கீழே தான் அமுக்கு, அது தானே ஓபன் ஆயிரும். சரி சரி. எப்போதும் இந்த கலர் உங்களுக்கு சூப்பரா இருக்குப்போ, ப்ளூ கலர். அப்படியே மக்கா? இந்த கலர்ல நீங்க போட்டிருந்தா ரொம்ப பெருசா பார்த்தது இல்ல. அம்மா தான் எடுத்தேன்டாவதுக்கு. சூப்பரா இருக்குப்போ, கலக்குறிய. சரி சரி, காரை எடு. யாருங்க கதவை அப்பா பூட்டினாவல்ல? ஜான் ஓகேவா? சரி சரி, அப்படியே எடு. ஓகேவா இருக்கான்னு பாருங்க. கொடுங்க. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. இருக்கட்டும். உங்களை ஏதாவது போட்டோ எடுக்கணுமா இதுக்கு முன்னாடி? இல்ல பரவாயில்ல, நான் பசங்க கூட எடுத்துக்கிட்டேன். சரி சரி. சரி சின்ன பொண்ணு, வீட்டுக்கு போமா? சரிங்க போவோம். இப்ப பேக்கரி திறந்திருக்குமா? இவ்வளவு இருட்டா இருக்கு, இங்க எப்படி திறக்கும்? அதான் பாருங்க, 6 மணி ஆகும். இப்படி இருட்டா இருக்குது. அது குளிர் நேரம் பத்தியா, கொஞ்சம் விடியதுக்கு நீ யாராவும் பத்துக்க. கொஞ்ச நேரம் படுத்துட்டு ஒரு 7 மணி போல பேக்கரி திறந்தோன்னு போய் வாங்கிட்டு வர மாதிரி சேர்ந்து போவோம். சரி, அப்படி போயிருவோன்னு. அல்பின்க பிள்ளைக்கு இன்னைக்கு தானே பிறந்த நாள். விஷ் பண்ணியலா? ஐயா, விஷ் பண்ண மறந்துட்டேன். சரி, குட்டி பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஆனாலும் சிந்து நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு கால் பண்ணி பேசு. இப்படி வாரோம் நாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லு. சரிங்க, சொல்லு. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் பாருங்க. தேங்க்யூ. பரவாயில்ல, இருக்கட்டும். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். சரி சரி. என்ன போன் வருது சிந்துக்கு? யாரு? சின்ன பொண்ணத்த. என்ன பேசு. கொண்டாங்க பேசி. சரி, அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோமா? எங்களை ஃபர்ஸ்ட் கொண்டு விட்டுரு அல்பினு. சரி போ. அதுக்கப்புறம் நீ எங்க உங்க மாமனார் வீட்டுக்கு போ. மாறினா வீட்டுல இருந்து வந்துரு. என்ன? சரி சரி போ. ஹலோ சித்தி, ஹாப்பி கிறிஸ்மஸ். சிந்துமா, நல்லா இருக்கிறியா? மேரி கிறிஸ்மஸ். நல்லா இருக்கேன் சித்தி. நாங்க எல்லாரும் ஃபேமிலியா தான் இப்ப நின்னுட்டு இருக்கோம். இப்பதான் ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே நிக்கும். நீங்க போன் அடிச்சிட்டியே. அப்படியே மக்கா ஸ்பீக்கர்ல போட்டு அப்படியே எல்லாத்தையும் பேசினி. சரி சித்தி, ஒரே நிமிஷம் நான் போடு. சித்தி ஸ்பீக்கர்ல தான் இருக்காங்க, எல்லாரும் பேசுங்க. ஹலோ அத்தை, மேரி கிறிஸ்மஸ்.
அத்தை ஹாப்பி கிறிஸ்மஸ். எடி பொறுமையா சொல்லுங்க. முதல்ல பேசுனது யாரு? அல்பினா. ஆமா ஆமா. ரெண்டாவது சொன்னது யாரு? அல்ஜினா. ஆமாத்த நான் தான். என்னடி மழை பெய்ய மாதிரி இருக்குவ? ஏண்டெல்லாம் பேசிய மாட்டா பேசிட்டா? அதெல்லாம் சும்மா வெக்கம் சின்ன பண்ணு. நல்ல வாய் பேசுவான். வாண்டதான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு என்னையோ சொல்லிட்டான். சின்ன பண்ணு ஹாப்பி கிறிஸ்மஸ். மாப்பிள்ள பிள்ளை எல்லாம் எங்க? எல்லாரும் இங்கதாமே. சர்ச் முடிச்சிட்டு நாங்களே போட்டோ எடுத்துட்டு நின்னுட்டு இருந்தோம். சரி பிள்ளைக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே எல்லாம் விஷ் பண்ணிடுவோம் சொல்லிட்டு தான் அடிச்சேன். என்ன வீட்டுக்கு போயிட்டு அங்க பக்கத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் கேக் வாங்கி கொடுத்துட்டு அந்த மண்டபத்துக்கு வரணும். நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு. நம்ம சேர்ந்து போய்கிடலாம். முதல்ல என்னத்துக்கு மண்டபத்துக்கு போனோம்? ஏன்னா நான் வரதுக்கே 10 மணி ஆயிரும். நீங்க அதுக்கு முன்னாடி போயிருவீல்ல? ஆமா ஆமா 10 மணி ஆயிருமோ? சரி சரி அப்பமே நாங்க போறோம். நீ நேர மண்டபத்துக்கு வந்துரு. சின்ன பண்ணே மைனி பேசியே ஹாப்பி கிறிஸ்மஸ். அத்தை ஹாப்பி கிறிஸ்மஸ் நான் பொம்மி. மைனி பொம்மி 2 பேருக்கு மேரி கிறிஸ்மஸ். சரி போட்டோ எடுத்து எல்லாம் போட்டோ அனுப்பிவிடுங்கன்னு. சரிமா அனுப்பிவிடியோம். சிந்துக்கு போன்ல தான் எடுத்தோம். சிந்து அனுப்பிவிட சொல்லி நீங்களே எடுத்த போட்டோயை அனுப்பிவிடு. நாங்களும் ரியாப்பா போன்ல தான் எடுத்தோம். அனுப்பிட சொல்லி விட்டு சொல்லி. குட்டி பாப்பி எங்க? என்ன செய்யா? என்னதான் இருக்காத்த? உறங்கலாம் இல்ல, நல்ல கண்ணை உருட்டி உருட்டி பாத்துட்டு இருக்கா. அப்படியே பரவாயில்லையே. விடிய காலமே எந்திரிச்ச அப்புறமும் உறக்க வரலையே இன்னும். இந்த லைட்டிங் எல்லாம் போட்டிருக்கலாம். அதுக்கு பிள்ளை உறங்காம இந்த பாத்துட்டு இடக்கமா இருக்கும். முழிச்சு என்னத்தையோ இருக்குவோ புதுசானு. ஆமா ஆமாத்த. எங்க வீட்டுக்கு முன்னாடி போட்டுக்க டெக்கரேஷனை பார்த்து யாரு வீடோட திருதிருன்னு முழிச்சா தெரியுமா வெளியே கொண்டு வந்தாலே. அதனால நேத்தெல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சிருந்தோம். அப்படியா? செல்ல குட்டிமா ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி ஃபர்ஸ்ட் பர்த்டே. அகில் குட்டி பாட்டி சொல்லுமல. பாட்டி தேங்க்யூ. இப்போ ஒரு ஆளுக்கு கோவம் வருமே. என்ன அல்பினே ஒரே சிரிப்பா இருக்குது. இந்த வயசுல என்னை பாட்டியாக்குன பெருமை ஒன்னே தம்பி சேரும். கிராண்ட்மேன் சொல்லி கூட அழகா. பாட்டி டியூட்டின்லாம் வேண்டாம். இது பாட்டின்னு சொன்னா சீக்கிரம் சொல்லிடுவா. கிராண்ட்மான்லாம் சொல்லி கொடுத்தா எப்படியும் 2.5 வயசு ஆயிரம் சொல்லதுக்கு. எப்படி பரவாயில்லையா? பரவாயில்ல பிள்ளை பொறுமையா சொல்லிட்டு ஒன்னும் அவசரம் இல்ல. சரி தே. சரி பாப்பா வச்சிருட்டேன். அங்க வந்து பாக்கி. ஓகே தே பாய். பாய் பாய். சரி எல்லாரும் கார்ல போய் ஏறுங்க. சரி மோனே. என்ன சிந்துமா கார்ல போய் ஏறலையா? பாத்துட்டு நிக்கா போங்க. ஒரு இது இல்ல, நீங்க எல்லாரும் கூடயும் ஃபேமிலியா போட்டோ எடுத்தல நம்ம 2 பேரும் எடுக்கணும்னு ஆசைப்படுவோம்ல. அந்த ஆசைல உங்களுக்கு இருக்கவே செய்யாதோ? அதான் இன்னைக்கு ஃபுல்லா வாங்கிட்டு தானே இருக்க போறேன். பிள்ளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன்ல எத்தனை பேர் போட்டோ எடுக்க போறாவ? எல்லாத்துலயும் நம்ம சேர்ந்து தான் நிக்க போறோம். ஏங்க அதெல்லாம் வேறங்க. நடுவுல பிள்ளைன்னு பல்ல நம்ம 2 பேரும் தனியா செல்ஃபி போட்டோஸ் அதெல்லாம் எடுத்து வைக்கணும். பிள்ளை வந்த உடனே நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படிதானே? அப்படிலாம் இல்லமா. ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோமா? இப்ப மட்டும் ரொம்ப நல்லவர் மாதிரி பேசாதீங்க. நீங்க ஒண்ணுமே எடுக்காண்டா நான் போறேன். எல்லாம் இவிட்ட சொல்லி சொல்லி தான் நம்ம செய்ய வைக்கணும். அவங்களுக்கா தோணாது. ஐயோ எதுவுமே தோண மாட்டேங்க. மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கிளாஸ் போயிட்டு வரணும். பொண்டாட்டிட்டு எப்படி எப்படி நடந்துக்கிடணும், எப்பப்ப என்னென்ன பேசணும், எப்படிலாம் அவளை சர்ப்ரைஸ் பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும். என்ன பாடா இருக்கு.